வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ராக் ஆடியோ சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளன்று எல்லாருமே உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க, பொங்கலை கொண்டாடுங்க. ஸோ இது வரைக்கும் எங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸுக்கும், எங்களுடைய வியூவர்ஸுக்கும், எங்களுடைய கஸ்டமர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல நல்ல ப்ராடக்டோட நல்ல நல்ல விஷயங்களோட நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். ப்ராடக்ட்டும் சரி, நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்டும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்புறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டோட தான் நம்ம வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அது என்ன ப்ராடக்ட் என்னங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் சேல்ஸுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயனியர்ல ஒரு டால்பியர்மா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுல் பேக்கேஜஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். பிராண்ட் நியூ வித் பில் வாரண்டியோட தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயனியர் பிராண்ட்ல HTP76 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். இப்பயும் இந்த மாடல் கரண்ட்ல ஆன்லைன்லயும் சரி, ஷாப்லயும் சரி அவைலபிளா தான் இருக்கு. ஸோ டால்பியர்மாஸ் DDSX சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுல் பேக்கேஜஸ் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த பேக்கேஜஸை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இங்க வந்து நிறைய பேர் நம்ம வந்து படம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் டால்பியர்மாஸ் தேவையில்ல, 5.1 போதும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியதை பாத்தீங்கன்னா 5.1 தாண்டி டால்பியர்மாஸ் நிறையவே வந்துட்டு இருக்குது. ஸோ டால்பியர்மாஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேனல் பேசிக் கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டீரியோலயும் உங்களுக்கு டால்பியர்மாஸ் வரும், 5.1லயும் வரும், 7.1லயும் வரும், 9.1, 11.1, 13 சேனல் எல்லாத்துலயுமே உங்களுக்கு டால்பியர்மாஸ் வரும். ஸோ இந்த டால்பியர்மாஸை பொறுத்த வரைக்கும் சேனல் பேசிக் கிடையாது. நீங்க 2 சேனல்ல போட்டிருந்தீங்கன்னா 2 சேனல்ல டால்பியர்மாஸ் ஒர்க் பண்ணும். ஸோ எத்தனை சேனல் நீங்க போடுறீங்களோ அத்தனை சேனலுக்கு தகுந்த மாதிரி இந்த டால்பியர்மாஸ் ப்ராடக்ட் அது தானே வடிவமைத்து கொள்றதுக்கான ஒரு ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா சவுண்ட் பார் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் போறாங்க. ஸோ ஒரு சவுண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் 2.1ல டால்பியர்மாஸ் கொடுத்துருவாங்க, 3.1லயும் டால்பியர்மாஸ் வந்துடும், 5.1 இந்த மாதிரி டால்பியர்மாஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் நிறைய பேர் டால்பியர்மாஸுக்காக நீங்க சவுண்ட் பார் போறீங்க. பட் ஒரு ப்ரொஃபஷனல் கேட்டகரி அப்படின்னு நீங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் செக்மெண்ட் தான் நீங்க போய் ஆகணும். ஸோ ஒரு சவுண்ட் பார் எதுக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு டிவியில ஒரு சவுண்டு கம்மியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சவுண்டு பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க சவுண்ட் பார் போய்க்கலாம். பட் ஒரு டெடிகேட்டட்ல ஒரு ஹோம் தியேட்டர் செக்மெண்ட் நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஏவி ரிசீவர் தான் நீங்க போய் ஆகணும். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு தியேட்டரிக்கல் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏவி ரிசீவர் நம்ம சொல்லுவோம். அதுல நிறைய பிராண்டட்ல இருக்கு. இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா மேட் இன் மலேசியா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஒரு 5.1 சேனல்ல டால்பியர்மாஸ் வேணுங்கிறவங்க இந்த ப்ராடக்ட் நீங்க போகலாம். நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு டால்பியர்மாஸ்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு பேக்கேஜ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு 60,000 ரூபாய்க்குள்ள எனக்கு ஒரு டால்பியர்மாஸ் வேணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிராண்ட் நியூ வித் பெல் வேரண்டியோட நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. ஒரு ஏவி ரிசீவர் உங்களுக்கு வந்துடும். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட்ல 5 ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வந்துடும். சபூஃபரை பார்த்தீங்கன்னா பேசிவ் சபூஃபர் 8 இன்ச்சஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏவி ரிசீவர் 5.1 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5.1ல டால்பியர்மாஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 5 ஸ்பீக்கர் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிடுவீங்க. ஒரு டால்பியர்மாஸ் ப்ராடக்ட் நீங்கன்னா பிளேபேக் பண்றீங்க அப்படின்னா அது இன்புட்டும் எடுத்துக்கும், அவுட்புட்டும் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ
ஸோ ஒரு சில இதில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5.1 கொடுத்துருப்பாங்க, பட் டால்பி அட்மாஸ் வராது. இதில் பார்த்துட்டீங்கன்னா 5.1ல டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்டரி பார்த்துட்டீங்கன்னா 2 விதமான லேஅவுட்ல நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு லேஅவுட்டை பார்த்துட்டீங்கன்னா 5.1, இன்னொரு லேஅவுட்டை பார்த்துட்டீங்கன்னா 3.1.2. இந்த 2 லேஅவுட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 லேஅவுட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 5.1 லேஅவுட் போடுறீங்க அப்படின்னா 5 ஸ்பீக்கர்ஸ் ஒரு சப்வூஃபர் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த 5.1 லேஅவுட்ல நீங்க அட்மாஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹைட் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா டால்பி அட்மாஸ் உங்களுக்கு எனேபிள் ஆயிடும். ஸோ ஒரு 5.1 சிஸ்டம்ல டால்பி அட்மாஸ் உங்களுக்கு நீங்க கேட்டுக்க முடியும். பட் ஹைட் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க 5 ஸ்பீக்கர்ஸ் தான் கனெக்ட் பண்ணிருப்பீங்க, பட் 7வது ஸ்பீக்கர்ல இருந்து வர மாதிரி ஒரு ஆடியோவை உருவாக்கும். அது பார்த்துட்டீங்கன்னா அதுதான் ஹைட் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைட் விர்ச்சுவலைசேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த 5.1 எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவே ஒரு 7.1 எடுக்கிறீங்க அப்படின்னா 7 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹைட் விர்ச்சுவலைசேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ரிசீவர்ல 3.1.2 அப்படியும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃப்ரண்ட்ல லெஃப்ட் ரைட்டு ஒரு சென்டர் 3 ஸ்பீக்கர் உங்களுக்கு வந்துடும். சரௌண்ட் ஸ்பீக்கரை பார்த்துட்டீங்கன்னா அட்மாஸா நீங்க யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன், ஃப்ரண்ட் ஹைட் யூஸ் பண்ண முடியும், மேல டாப்ல அட்மாஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா 3.1.2ல டால்பி அட்மாஸ் நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணிக்க முடியும். நீங்க டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும் போது அதுலயுமே உங்களுக்கு அட்மாஸ் கோடாக்கும் அதுல உங்களுக்கு வந்துடும். ஒரு 5.1 போட்டீங்கன்னாலும் அதுலயும் உங்களுக்கு சரௌண்ட் ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா 2 சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு மேல 2 வைப்போம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இடம் வந்து நிறையவே இருக்காது. வாடகை வீட்டுல இருப்பாங்க, சின்ன இடம் இருக்கும், வீட்டுல நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஹேங் பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ யூஸ்வலாக பார்த்துட்டீங்கன்னா பயனியர் ஆங்கியோ யூஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக ஒரு டெனானோ மரான்ஸோ போக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ யூஸ்வலாகவே இவங்களுடைய வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டேஜ் பார்த்துட்டுனா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 5.1 எடுத்தாலும் சரி, அட்மாஸ் எடுத்தாலும் சரி, நல்ல ஒரு வெயிட்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் தான் இது சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து மேட் இன் மலேசியா உங்களுக்கு வந்துடும். பயனியர் ஆங்கியோ உங்களுக்கு யமகா 3மே உங்களுக்கு மேட் இன் மலேசியா தான் வரும். இந்த பாட்டுமே மேட் இன் மலேசியா தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இங்க இன்னொரு கொலாப்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து டால்பி அட்மாஸ் படமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. டால்பி அட்மாஸ் படம் பார்த்துட்டீங்கன்னா நிறையவே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. இப்பவும் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. ஸோ தமிழ் படமும் சரி, ஹாலிவுட் படமும் சரி நிறைய வந்துட்டு இருக்கு. ஒரு டால்பி டிஜிட்டல் அதை தாண்டி என்னன்னு வரும்போது டால்பி அட்மாஸ்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நிறைய படமே வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒரு டெடிகேட்டட் மீடியா பிளேயரை போட்டீங்கன்னாலும் இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். ஏஆர்சி, அதாவது நீங்க எல்இடி டிவி எதனா வச்சிருக்கீங்கன்னா ஏஆர்சி வழியா எடுத்து கொடுத்துருக்கான ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு ஹாலில் ஒரு பெட்ரூம்ல இடம் நிறைய அடக்கக்கூடாது, அதே சமயத்துல நான் ஒரு அட்வான்ஸ் கேட்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸோட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்டரி பார்த்துட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வாட்டேஜ் 870 வாட்டேஜ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அந்த 870 வாட்டேஜ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 150 வாட் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டர், லெஃப்ட், ரைட்டு, சரௌண்டு இது பார்த்தீங்கன்னா ஈச் ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் 150 வாட் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் பார்த்துட்டீங்கன்னா 120 வாட் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலா பார்க்கும்போது 870 வாட்ஸ் உங்களுக்கு இதுல இன்பில்டாவே கொடுத்துருக்காங்க. ரிசீவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா 5.1 சேனல் சப்போர்ட் பண்ணும். டால்பி அட்மாஸ் டிடிஎஸ் எக்ஸோட சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்துட்டுனா டிடிஎஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி பார்த்துட்டுனா 7 சேனல் 9 சேனல் கொடுத்துருப்பாங்க. இதுல 5 சேனல்லேயே டால்பி அட்மாஸும் உங்களுக்கு வந்துருது, டிடிஎஸ் எக்ஸும் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 5 ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 3 இன்ச்சஸ்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரை பார்த்துட்டீங்கன்னா 8 இன்ச்சஸ்ல டவுன் ஃபேரிங் ஆப்ஷன். சப்வூஃபரை பார்த்துட்டீங்கன்னா பேசிவ்ல ஒர்க் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேசிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சப்வூஃபர்ல எந்த விதமான ஆம்பும் வராது, டைரக்டா நீங்க அவுட்புட் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆக்டிவ் சப்வூஃபரும் போட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5.2 சேனல் உங்களுக்கு இதுல வந்துடும். 5 ஸ்பீக்கர்ஸ் 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சப்வூஃபர் பவர் பார்த்தல, இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் நீங்க எடுத்துட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5.2 சேனல்ல நீங்க டால்பி அட்மாஸ் நல்லாவே எதிர்பார்க்க முடியும். நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஆடியோ குவாலிட்டி நீங்க எதிர்பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஆடியோ ஃபார்மட். வீடியோ ஃபார்மட்ல உங்களுக்கு 4Kல சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4Kல உங்களுக்கு HDR10, டால்பி விஷன் இது எல்லாமே சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி HDMI ARC சப்போர்ட் பண்ற ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ப்ளூடூத் இன்பில்டாவே உங்களுக்கு அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஆடியோ ஃபார்மட். ஆடியோ ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ், டிடிஎஸ் எக்ஸ், டால்பி டிஜிட்டல் பிளஸ், டிடிஎஸ், HD மாஸ்டர் ஆடியோ, டால்பி ட்ரூ HD, மல்டி பிசிஎம், LPCM
இந்த எல்லா ஃபார்மேட்டுமே சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்கு. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டயலாக் என்ஹான்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ரிமோட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு படம் பாக்குறீங்க, வாய்ஸ் டோன்ல உங்களுக்கு கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த டயலாக் என்ஹான்சரை நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா டால்பி சரவுண்ட் அப்மிக்சிங் கொடுத்துருக்காங்க. DDSX நியூரல் அப்மிக்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டால்பி ஆடியோ நீங்க பிளேபேக் பண்றீங்க அப்படின்னா டால்பி சரவுண்டா அப்மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டீரியோ சாங்ஸ் நீங்க கேட்கறீங்கனாலும் டால்பி சரவுண்டா அப்மிக்ஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா DDSX ஒரு 5.1ல நீங்க பிளே பண்ணாலும் சரி, ஒரு ஸ்டீரியோல பிளே பண்ணாலும் சரி, அதையுமே உங்களுக்கு DDS நியூரல் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு அப்மிக்ஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க அப்மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஆடியோ பெர்ஃபார்மன்ஸ் உங்களால எதிர்பார்க்க முடியும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறதுனால குட்டியா தான் இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸை தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் எனக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் பெருசா வேணும், பெருசா இருந்தாதான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்லயே நல்ல ஒரு விதமான நீங்க பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்கேற்ற கேலிபிரேஷன் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு மூவியா இருக்கட்டும், ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களால பண்ண முடியும். சப்வூஃபர் ரிப்ளேஸ்மெண்ட் மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏவி ரிசீவர் தாங்க இந்த பேக்கேஜோட ஏவி ரிசீவர். இது ஒரு பிராண்ட் நியூ அப்படிங்கிறதுனால நான் பிரிக்க முடியாது. இந்த ப்ராடக்ட் பாத்துட்டீங்கன்னா நாங்க டெமோல வச்சிருக்க ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஏவி ரிசீவரோட ஷோஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் இன்புட் செலக்ட் பண்றதுக்கான உங்களுக்கு சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான வால்யூம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூனர் நீங்க எஃப்எம் எதனா யூஸ் பண்றீங்கன்னா அதை யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்புட் செலக்ஷன் ப்ரீசெட், அதாவது நீங்க இதுல ஒரு ப்ரீசெட் செலக்ட் பண்ணிக்கலாம், ஒரு இன்புட் கொடுத்துக்கலாம், இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ப்ரீசெட் உங்களுக்கு டோட்டலா உங்களுக்கு வந்துடும். இதை தாண்டி ப்ளூடூத்துக்கு உங்களுக்கு இதுலயே பட்டன் கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல்ல வந்துடும். இதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க பேக் சைடு வியூ பார்க்கலாம். ஸோ பேக் சைடு வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 HDMI இன்புட் உங்களுக்கு வந்துடும். இந்த 4 HDMIலுமே 4K சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு HDMI அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த HDMIல பார்த்தீங்கன்னா ARC சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஆப்டிகல் இன்புட் உங்களுக்கு வந்துடும். கோஆக்சல் இன்புட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. FM AM அது கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கனெக்டிவிட்டி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டுன்னா LR இன்புட்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு ஃபிளாக் சாங்ஸ் எதனா கேட்குறீங்க, ப்ளூரே பிளேயரா இருக்கட்டும், பழைய DVD பிளேயரா இருக்கட்டும், ஸோ ஸ்டீமர் நீங்க எதனா வச்சிருந்தீங்கன்னா இது LR இன்புட் கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்துடும். இதை தாண்டி ஜோன் 2 அதாவது ஜோன்னு சொல்லுவாங்க, அதுக்கு உங்களுக்கு ப்ரீ அவுட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் சப்வூஃபரும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பேசிவ் சப்வூஃபரும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் சப்வூஃபர் நீங்க கனெக்ட் பண்ணும்போது 2 ப்ரீ அவுட் செக்ஷன் உங்களுக்கு வந்துடும். 2 ப்ரீடுமே கொடுத்துருப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். பேசிவ் சப்வூஃபர் யூஸ் பண்றீங்கன்னா இங்க உங்களுக்கு பேசிவ் சப்வூஃபருக்கான அவுட்புட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே பனானா சாக்கெட்ல உங்களுக்கு வந்துடும். இதை தாண்டி சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைப்ல கொடுத்துருப்பாங்க, சென்டருக்கும் ஸ்ப்ரிங் டைப்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் இன் மலேசியால உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலா இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பண்ணுங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எது தேவையோ அதை மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத கனெக்டிவிட்டி எதுவுமே இதில் வந்து மேக் பண்ணல. இயர் பிளேஸ்மெண்ட், ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேஅவுட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது 3.1.2ல நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்துட்டுனா 2 உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்துடும், ஒரு சென்டர் வந்துடும். இந்த அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டுனா மேலே இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.1 உங்களுக்கு மாறிடும். ஸோ இதுவே ஒரு 5.1 வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி லேஅவுட்ல உங்களுக்கு வந்துடும். 5.1 பொறுத்த வரைக்கும் கீழே 5 ஸ்பீக்கர்ஸ் ஒரு சென்டர் உங்களுக்கு வந்துடும். இதுலேயுமே உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இல்லை நான் வந்து 3.1.2 யூஸ் பண்றனாலும் இந்த மாதிரி லேஅவுட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஹைட் ஸ்பீக்கர்ஸை பார்த்துட்டீங்கன்னா உங்களால அசைன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டாப் மிடில் வச்சிருக்கிறேன். நீங்க இதை மாத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் ஃப்ரண்ட்ல ஹேங் பண்ற மாதிரி உங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் ஹைட்லயும் ஹேங் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி டாப் மிடில் இதில் நீங்க சீலிங் எதனா வைக்கிறீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல கீழே பார்த்துட்டுனா உங்களுக்கு தெரியும் டால்பி அட்மாஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு 5.1 நீங்க வச்சிருந்தாலும் சரி, இந்த மாதிரி 3.1.2 வச்சீங்கனாலும் நல்லா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி நீங்க ஒரு 5.1 வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்க ஆன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க 5.1 வச்சுட்டீங்க, டால்பி அட்மாஸ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்துட்டு இதுல ஸ்பீக்கர் வெர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை போயிட்டு ஆன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் டால்பி அட்மாஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்க கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு 3.1.2 வைக்கிறீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீக்கர் வெர்ச்சுவலைசேஷனை ஆன் பண்ணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ
ஸோ நீங்கள் 3.12 செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கமாக உங்களுக்கு அட்வான்ஸ் எனேபிள் ஆகிடும். ஸோ 5.1 வைக்கும்போது மட்டும் ஸ்பீக்கர் வெர்ச்சுவலேஷன் ஆன் பண்ணிக்கும். இந்த ப்ராடக்டோட பிரைஸ் டீல் வேணும்னு வச்சிங்கன்னா கால் பேக் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது பிராண்ட் நியூ அப்படிங்கிறாங்க, பிரைஸ் வந்து நம்ம ஷேர் பண்ண முடியாது. நம்ம பிரைசிங்கில் பார்த்துட்டுனா நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரைசிங்கில் சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 1000 2000 முன்னப்பின இருக்கும்போது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மற்ற செல்லருக்கும் அது பாதிக்கும். அதனால பார்த்துட்டீங்கன்னா பிரைஸ் டீல் நம்ம ஷேர் பண்றது இல்லை, ரிவீல் பண்றதும் கிடையாது. உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கால் பேக் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களோட பெஸ்ட் பிரைஸ் என்னங்கிறது நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ இங்க நம்ம ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் வாங்குறது நிறைய பேரோட கனவா தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறோமா வாங்கலையாங்கன்னு நிறைய பேரோட ஒரு கனவாகவும் ஒரு டவுட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த வகையில எனக்கு ஒரு டால்பி அட்மாஸ் வேணுங்க, நல்ல ஒரு பட்ஜெட்லயும் வேணும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்லயும் வேணுங்கிறவங்க இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க நான் சொன்ன மாதிரி ஹாலில் யூஸ் பண்ணலாம், பெட்ரூம்ல யூஸ் பண்ணலாம், எந்த விதமான இடத்துல நீங்க யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஃபியூச்சர்ல எனக்கு கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னாலும் இது நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சப்வூஃபர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ஸ்பீக்கர்ஸ் எடுத்துட்டு வேற ஸ்பீக்கர்ஸ் மாத்திக்கலாம். பட் இதுல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு பட்ஜெட்ல எனக்கு டால்பி அட்மாஸ் வேணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஒரு லாங் லைஃப் இருக்கணும், வித் பில் வேரண்டியோட நம்மளுக்கு வேணும், புதுசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படம் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது ஒரு சேனல் பேசிக் கிடையவே கிடையாது. நிறைய பேர் நீங்க கமெண்ட்ல போடுவீங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஸோ டால்பி அட்மாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா சேனல் பேசிக் கிடையாதுங்க. ஒரு ஸ்டீரியோலையுமே உங்களுக்கு டால்பி அட்மாஸ் வரும், 5 சேனல்ல வரும். எதனால அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தமிழ் படம் எடுக்கிறீங்க அப்படின்னா 5.1ல உங்களுக்கு டால்பி அட்மாஸ் உங்களுக்கு டிசைன் பண்ணுவாங்க. பட் மெட்டாடேட்டா அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. இந்த மெட்டாடேட்டா எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு 5.1 சேனல்ல போட்டாலும் சரி, ஸ்டீரியோல போட்டாலுமே அட்மாஸ் ஒர்க் பண்ணும். இதை தாண்டி ஒரு 7 சேனல் போடுறீங்க, ஒரு 9 சேனல் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னைத்தானே அந்த அட்மாஸ் கூட வடிவமைத்துக் கொள்ளும். நீங்க எத்தனை சேனல் நீங்க போடுறீங்களோ அத்தனை சேனலுக்குமே அந்த அட்மாஸ் வந்து வடிவமைத்துக் கொள்ளும். ஸோ அதனாலதான் வந்து டால்பி அட்மாஸை பொறுத்த வரைக்கும் சேனல் பேசிக் கிடையாது, நீங்க போடக்கூடிய லே அவுட் பேசிக் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா டால்பி அட்மாஸ் கூட நான் சொன்ன மாதிரி நிறையவே வந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போ நிறைய பேர் தேவையில்லைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆன்லைன்லயும் பார்த்துட்டீங்கன்னா நிறைய அட்மாஸ் கூட வந்துட்டு இருக்கு, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நிறைய படமும் வந்து தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா இந்த பேக்கேஜ் எனக்கு டெமோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நேர்ல வந்து டெமோ பார்க்கலாம். நம்மள்ட்ட டெமோவும் அவைலபிளாவே இருக்கு. ஸோ யூஸ்வலாகவே இந்த மாதிரி புது ப்ராடக்ட்டுக்கு நிறைய பேர் வந்து டெமோ வைக்க மாட்டாங்க. நாங்கள் டெமோ வச்சிருக்கிறோம். இதனுடைய ரிசீவரும் சரி, ஸ்பீக்கர்ஸும் சரி டெமோ அவைலபிளாக இருக்கு. நீங்கள் டெமோ பார்த்துட்டு கூட இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸும் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது தாண்டி ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம், கேலிபிரேஷன், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்ததுனா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் வேணாங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.